சேலம் மாவட்டம் எடப்பாடியில் மகனை இரும்பு ராடால் அடித்து கொன்ற தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். பக்கத்து வீட்டு சிறுவனை தாக்கியதை தட்டி கேட்ட தகராறில் மகனை தந்தையே கொலை செய்தது ஏன்? சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள கவுண்டம்பட்டியைச் சேர்ந்தவர் மாதேஸ்வரன். இவரது மகன் சீனிவாசன் டூ வீலர் மெக்கானிக்காக வேலை பார்த்து வந்தார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு திருமணமான நிலையில் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு அவரது மனைவி பிரிந்து சென்று விட்டார். இதனால் கவுண்டம்பட்டியில் உள்ள வீட்டில் மாதேஸ்வரனும் சீனிவாசனும் மட்டுமே வசித்து வந்துள்ளனர். நேற்று மதுபோதையில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த சீனிவாசன் தெருவில் விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறுவனை தாக்கி இருக்கிறார். உடனே சீனிவாசனின் வீட்டிற்கு சென்ற சிறுவனின் தந்தை அங்கே இருந்த சீனிவாசனின் தந்தை மாதேஸ்வரனிடம் நடந்த விவரங்களை சொல்லியிருக்கிறார். தினமும் மது அருந்திவிட்டு வம்பு சண்டையுடன் வீட்டுக்கு வரும் சீனிவாசனுக்கும் அவரது தந்தை மாதேஸ்வரனுக்கும் அவ்வப்போது தகராறும் நடந்து வந்துள்ளது. நேற்று இரவு போதையில் வீட்டிற்கு வந்த சீனிவாசனிடம் பக்கத்து வீட்டு சிறுவனை அடித்தது குறித்து மாதேஸ்வரன் கேட்டிருக்கிறார். அதற்கு அப்படி தண்டா அடிச்சு வரட்டுமே என கூறி தந்தையிடம் சீனிவாசன் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இருவரும் போதையில் இருந்த நிலையில் வாக்குவாதம் முற்றி ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டுள்ளனர். அப்போது அருகே கிடந்த இரும்பு ராடை எடுத்து சீனிவாசன் தலையில் மாதேஸ்வரன் தாக்கி இருக்கிறார். இதில் மண்டை உடைந்த ரத்தம் கொட்டிய நிலையில் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து சீனிவாசன் இறந்துள்ளார். இந்த கொலை சம்பவம் பற்றி அறிந்த எடப்பாடி போலீசார் மகனை இரும்பு ராடால் அடித்துக் கொன்ற தந்தை மாதேஸ்வரனை கைது செய்தனர். சீனிவாசனின் உடலை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மதுபோதை தகராறில் மகனை தந்தையே அடித்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.